ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். திங்கட்கிழமை காலை வணக்கம். 11 மாவட்டங்களுக்கு கனமழை காரணமாக இன்று விடுமுறைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கடலோர மாவட்டங்கள் சுழற்சி மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரஞ்சு அலர்ட்டு தான் நினைக்கிறேன், அதுக்கே வந்திருக்கு. இங்கெல்லாம் எங்களுக்கு மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அப்படியே க்ளவுடி பார்க்கிங் க்ளவுட் தான் இருக்குது. லைட்டாக அப்பப்போ தூறல் போடுது, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளைமேட்டில் காலையில் என்னாலேயே எந்திரிக்க முடியல. நான்லாம் காலையில் 4:30க்கு எந்திரிக்கிற ஆள், எனக்கே எழுந்துக்க முடியல. இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு 7 மணி இருக்கும், கிச்சனில் சமைச்சிட்ருக்கேன். ஒரு ஸ்கூல் பஸ்ஸு பிக்கப் பண்ண வருது ஒரு குழந்தைய எங்கள் வீட்டு எதிர்க்க. 7:15. அந்த குழந்தை என்ன கிளாஸ்ன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டு அந்த 4 சந்தில் தான் அந்த வண்டி டேர்ன் ஆகும். ரிவர்ஸ் எடுத்து அந்த குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு போகும். அதான் நினச்சிக்கிறேன், இந்த மாதிரி கிளைமேட்டில் அந்த குழந்தைகள் எப்படி எழுந்து காத்தால சாப்பாடு மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வரப்போகுதுன்னு தெரியல. மோஸ்ட்லி இப்போ நான் போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் பஸ், ஏன்னா டைமிங் அந்த மாதிரி ஸ்கூல் டைமிங். ஆனால் நான் பழைய காலங்கள் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் டைமை நான் யோசித்து பார்க்குறேன். எவ்வளோ ரிலாக்ஸ்டாக காலையில் கிளம்பி, அதே மாதிரி ஈவினிங் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு விளையாடி, இந்த 90s 2K கூட அப்படி தான் இருந்தாங்க. அதாவது ஸ்கூல் டைமு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்தது. இந்த மாதிரி 7:30 8 மணிக்கெல்லாம் அதுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்க்கும்போது எப்படி இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் ஸ்கூல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனே என்னால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.